வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான ஒரு குட் நியூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து எல்லா எக்ஸாமும் இப்போ எழுதி முடித்து ரிலாக்ஸாக இருக்கோம். இப்போ நமக்கு ஒரு வந்து அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, நமக்கு 10th சோசியல் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் வேர்டு வந்து நமக்கு வந்து ஒரு 4th ஒன் வேர்டு வந்து டவுட்டாக இருந்துச்சு. ஏயா பியான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸாக கேட்டிருந்தீங்க. கீழே கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பாதி பேர் வந்து ஏன் சொன்னீங்க, பாதி பேர் பின்னு சொன்னீங்க. நம்ம புக்கில் வந்து ஆன்சர் இருந்துச்சு. ஆனால் இதில் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு ஆன்சர் சொன்னாங்க. இப்போ அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே 1 மதிப்பெண் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கேள்வி அட்டன் செய்திருந்தால் 1 மதிப்பெண். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு சமூக அறிவியல் பாடத்தில் 1 மதிப்பெண் வினாவில் 4வது கேள்விக்கு பதில் அளித்து இருந்தாலே 1 மதிப்பெண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 கொஸ்டினுமே கொஞ்சம் 2 ஆன்சருமே கொஞ்சம் ஒரே மாதிரி வர்றனால நமக்கு வந்து அது நம்ம 4வது கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணியிருந்தாலே நமக்கு எந்த ஆன்சர் எழுந்தாலே நமக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து 4வது கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே 1 மார்க் கிடச்சிடும்.